வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, இன்று முதல் வேதாகமத்தின் 4வது புத்தகமாகிய எண்ணாகமத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எண்ணாகமத்தை கற்றுக்கொள்ளும் சில விதிமுறைகளையும் எண்ணாகமத்தின் சிறப்பு அம்சத்தையும் இன்று வேத பாடசாலையில் கேட்போமா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் சரித்திரத்தை குறித்து படிக்க இருக்கிறோம். அதாவது யாத்ராகமத்தில் நாம் விட்ட சரித்திர தொடர்ச்சியை மீண்டுமாக எண்ணாகமத்தில் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். சரித்திரம் ஆதியாகமத்தில் தொடங்கி யாத்ராகமத்தின் கடைசி பகுதியில் காணப்படும் ஆசரிப்பு கூடாரத்தில் விடுபட்டு மீண்டும் எண்ணாகம புத்தகத்தில் தொடர்கிறது. எண்ணாகமம் இஸ்ரவேல் மக்களுடைய 40 வருட சரித்திரத்தை கூறுகிறது. எபிரேயர்களின் சரித்திரத்தை கூறும் இந்த பகுதியை விட்டிருக்கலாம். ஆனால் நமது ரட்சிப்பின் உவமானம் ஆதியாகமத்தில் தொடங்கி சரித்திர புத்தகங்களிலும் தொடர்கிறது. ஆதியாகமத்தில் ரட்சிப்பின் ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம். மனித வீழ்ச்சி மனிதனின் குணாதிசயங்களை காட்டுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் மனிதனின் குணாதிசயங்கள் அன்றும் இன்றும் எவ்வாறு இருக்கிறது என்பதை எடுத்துக் கூறுகிறது. மேலும் நமது ரட்சிப்பு தேவனின் குணாதிசயங்களில் வெளிப்படுகிறது என்பதையும் ஆதியாகமம் கூறுகிறது. ஆதியாகமத்தின் பொருள் ஆரம்பம். ஆதியாகமம் நமது ரட்சிப்பின் துவக்கத்தை கூறுகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றது போல நாமும் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை யாத்ராகமம் கூறுகிறது. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றது போல நீங்களும் நானும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியும். நம்மில் அநேகர் விரும்புவதை செய்வதில்லை. எதை செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறோமோ அதையே செய்கிறோம். அப்படியானால் நாம் சுதந்திரமாக இல்லை. ஒரு சிலரே சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவன் பாவம் செய்து கொண்டே இருந்தால் அவன் பாவத்திற்கு அடிமை என்று கூறுகிறார். ஆனால் அவர் நாம் விடுதலை பெறக்கூடிய ரட்சிப்பையும் சுவிசேஷமாக அறிவித்தார். இயேசு ரட்சிப்பு நம்மை விடுதலையாக்கும், அப்போது நாம் விடுதலையாவோம் என்று கூறுகிறார். அந்த விடுதலை யாத்ராகமத்தில் தேவ ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவதன் மூலம் உவமானமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற போது கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டமாகும். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்களுக்கு இந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். இதை நாம் வாக்குத்தத்தத்தின் தேசம் என்று அழைக்கிறோம். இது பாலும் தேனும் ஓடும் தேசம். இது மிகவும் செழிப்பும் வளமும் உள்ள ஒரு பூமி. விடுதலை பெற்ற இஸ்ரவேலர்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்போது அந்த விடுதலை முடிவல்ல, அது முடிவை நோக்கிய ஒரு பயணம். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ள விடுதலை பெற்றிருக்கிறோம். நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். இதைத்தான் உவமானமாக வாக்குத்தத்த பூமி என்று நாம் கூறுகிறோம். நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய பரிபூர்ண ஜீவனுக்குள் பிரவேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எண்ணாகம புத்தகம் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதற்கும் வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் இடைப்பட்ட காலத்தை கூறுகிறது. அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்குள் நேரடியாக செல்லவில்லை. வனாந்திரத்தில் 40 வருடங்கள் அலைந்து திரிந்தார்கள் என்று எண்ணாகமும் கூறுகிறது. இது இன்றைய விசுவாசிகளின் வாழ்க்கையை சித்தரிக்கும் உவமானமாக உள்ளது. அவர்கள் யாத்ராகமத்திலும்
லேவியராகமத்திலும் சித்தரிக்கப்பட்டுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசித்ததனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பரிபூர்ண ஜீவனை கண்டு கொண்டதாக தெரியவில்லை. அவர்கள் திருப்தி அற்றவர்களாக, நோக்கங்கள் நிறைவேறாதவர்களாக, வாழ்க்கையில் சோர்வுற்றவர்களாக காணப்படுகின்றனர். அவர்கள் பரிபூர்ண விசுவாச ஜீவியமாகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. மாறாக வனாந்தரமாகிய அவிசுவாசம், தவறான கொள்கைகள் மற்றும் குழப்பங்களில் அலைந்து திரிகிறார்கள். இஸ்ரவேலர்களின் சரித்திரத்தை விவரிக்கும் என்னாகமமும் இதுபோன்ற காரியங்களையே உவமானமாக கூறுகிறது. இவையெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம். நாம் என்னாகம புத்தகத்தை துவங்குவதற்கு முன்பாக வேதாகமத்தை எவ்வாறு கற்க வேண்டும் என்று முன்னுரையில் கூறிய சில காரியங்களை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நாம் வேதாகமத்தை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். முதலாவது, இயேசு வேத வசனங்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூறுகிறார். இது வேதாகமத்தை எவ்வாறு அணுகுவது என்பதை அழகாக எடுத்துக் கூறுகிறது. நாம் இயேசுவின் தரிசனத்தை புரிந்து கொள்ளும் போது வேதாகமத்தின் சத்தியத்தை உணர்ந்து கொள்வோம். அநேகர் வேதாகமத்தை படிக்கும்போது அதன் இலக்கிய நயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் இலக்கிய நயம் என்ற முன்குறிக்கப்பட்ட சிந்தனையோடு கற்கும்போது சத்தியத்தை மறந்து விடுகின்றனர். இல்லையெனில் சத்தியம் அவர்கள் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டு விடுகிறது. ஆகவே வேதத்தை படிக்கும்போது அது என்ன கூறுகிறது, அதன் பொருள் என்ன, அது எனக்கு என்ன கூறுகிறது என்ற கேள்விகளை எழுப்ப வேண்டும். இதை வேறு விதமாக கூற வேண்டுமென்றால், வேதாகமத்தின் இலக்கிய நடையை குறை கூறும் மனோபாவத்துடன் படிக்கக்கூடாது. மாறாக வேதத்தின் சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் மனோபாவத்துடன் படிக்க வேண்டும். இவ்வாறு வேதாகமத்தை படிக்கும்போது அதன் சத்தியங்களை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். வேதத்தை அணுகும் இரண்டாவது முறை யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனோ எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ, நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக வேத வசனங்களை அணுகுவோமானால் அந்த சத்தியத்தை நடைமுறைப்படுத்த விருப்பம் உள்ளவர்களாய் படிப்போம் என்றால், சத்தியத்தை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது அது சத்தியம் என்பதையும் அது தேவனுடைய வார்த்தை என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இந்த இரண்டு பகுதிகளாகிய யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் நாம் வேதாகமத்தை கற்றுக்கொள்ளும் சரியான வழியை கற்றுக் கொடுக்கிறது. வேதாகமத்தை அணுகும் மற்றொரு விதி, குறிப்பாக இந்த பகுதியை நாம் படிக்கும்போது இவைகள் எல்லாம் உண்மையாக நடந்த சம்பவங்கள் என்பதை நினைவு கூற வேண்டும். இவைகள் கட்டுக்கதைகள் அல்ல. இவைகள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள். இவைகள் நமக்கு மாதிரியாகவும் எச்சரிப்புகளாகவும் இருக்கும்படியாக அவர்களுக்கு சம்பவித்தது. ஆகவே இந்த சரித்திர சம்பவங்களில் காணப்படும் எடுத்துக்காட்டுகளையும் எச்சரிப்புகளையும் நாம் கவனிக்க வேண்டும். அதோடு கூட சரித்திர சம்பவங்கள் அதனுடைய சரித்திர தொடர்பு மாறாமலேயே ஓமானமாகவும் சித்தரிக்கப்பட முடியும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை இந்த விதிக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அங்கு பவுல் ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், அவை ஞான அர்த்தம் உள்ளவை என்று கூறுகிறார். அது உண்மையிலேயே சரித்திர சம்பவமாக இருந்த போதிலும் ஞான அர்த்தமுள்ள ஓமானம். இந்த விதிமுறைகளையெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கூறுவதன் காரணம் என்னவென்றால், என்னாகம புத்தகத்தை நாம் படிக்கும்போது நாம் அநேக சத்தியங்களை படிக்கப் போகிறோம். இந்த புத்தகத்தை படிக்க துவங்கும்போது இதில் காணப்படும் சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்குவோம் என்ற மன நிர்ணயத்தோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டுகளாகவோ எச்சரிப்புகளாகவோ நமக்கு கொடுக்கப்படும் சத்தியத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த புத்தகம் சரித்திரத்தை மட்டும் கூறாமல் ஞான அர்த்தமுள்ள உவமானமாகவும் கூறப்பட்டுள்ளது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உவமானம் என்றால் என்ன? உவமானம் என்பது
ஒன்றை வர்ணிக்கும் போதே மற்றொன்றை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. இல்லையெனில் சொல்லப்படும் சம்பவத்தில் உள்ள மக்கள், இடம், நடந்த சம்பவம் ஆகியவைகள் மற்றொன்றை அர்த்தப்படுத்துவதாகவும் மக்களுக்கு ஞான போதனைகளை கொடுப்பதாகவும் இருக்கிறது. இந்த விளக்கத்தை மனதில் கொண்டவர்களாக என்னாகம புத்தகத்தின் சத்தியத்தை படிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் 2 முறை எண்ணப்பட்டதால் இந்த புத்தகத்திற்கு என்னாகமம் என்ற பெயர் வந்தது. என்னாகம புத்தகத்தின் முதல் 3 அதிகாரங்களில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. 26ஆம் அதிகாரத்தில் மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த 2 கணக்கெடுப்பின் இடைவெளியில் ஒரு தலைமுறை மக்கள் மரித்து போனார்கள். முதலாவது கணக்கெடுப்பில் 6,25,550 ஆண்கள் இருந்தார்கள். அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து பார்த்தால் சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் 6,25,550 பேர் என்று கணக்கெடுக்கப்பட்டது. 20 வயதுக்கு மேற்பட்டவர்களை மாத்திரம் கணக்கெடுத்திருப்பது நம்மை அதிசயிக்க செய்கிறது. கணக்கெடுப்பதற்கு வயது வரம்பென்ன? 12 வயதுக்கு மேற்பட்டவர்களை கணக்கெடுக்கும் பழக்கம் எப்போது ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. இயேசு 12 வயதில் தேவாலயத்திற்கு சென்றார். வேதாகமத்தில் இந்த ஒரு இடத்தில்தான் 12 வயது குறிப்பிடப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பில் 12 வயது உடையவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டதாக வேதாகமம் எங்கும் கூறவில்லை. ஆனால் 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்பது பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 13 முறை 21 வயதுடையவர்கள் கணக்கெடுப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. 40 வருடங்களுக்கு பின் 2வது கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் 6,24,730 பேர் இருந்தனர். 2வது கணக்கெடுப்பின் போது 1வது கணக்கெடுப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் மரித்து போனார்கள். காலேப்பு, யோசுவா மட்டுமே உயிரோடு இருந்தனர். இதுதான் என்னாகம புத்தகத்தில் காணப்படும் அதிசயம். மற்றவர்கள் அனைவரும் வனாந்திரத்தில் மரிக்கும் மட்டும் அவர்கள் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியாதவர்களுக்கு அவர் சரியான பாடம் புகட்டினார். பாலும் தேனும் ஓடும் தேசத்தை அவர்கள் கண்கள் பார்க்கவில்லை, அதன் நன்மையை அவர்கள் புசிக்கவில்லை. பிரியமானவர்களே, என்னாகமத்தில் நமது கவனத்தை இழுக்கக்கூடிய சம்பவம் 14ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இன்னும் அவர்கள் வனாந்திரத்தில் சுற்றித் திரிவதை பார்க்கிறோம். தேவன் அவர்களோடு இருப்பதை நிரூபிக்க மீண்டும் மீண்டும் எவ்வளவோ முயற்சிக்கிறார். அவர்களுக்கு அவர் அற்புதங்களை செய்தார். அவர்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தை ஊடுருவ முடியும் என்பதை நம்பும் விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்தார். எகிப்து தேசத்தின் கோசேனிலிருந்து கானான் தேசத்திற்கு எரிகோவை நோக்கி ஏன் அவர்கள் செல்லவில்லை என்று ஒருவேளை கேட்கலாம். ஏன் அவர்கள் கோசேனிலிருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து சீனாய் மலையை அடைந்து அங்கிருந்து காதேஸ் பர்னா வழியாக 40 வருடங்கள் சுற்றித் திரிந்தார்கள் என்று கேட்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் எகிப்திலிருந்து கானான் செல்ல 11 நாட்களே ஆகும் என்று கூறுகிறது. பின்ன ஏன் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை? கானான் தேசத்தை சுதந்திரிப்பது சாதாரண காரியமல்ல. அங்குள்ள மக்கள் பயங்கரமானவர்கள். நேரடியாக கானான் தேசம் செல்ல அதிக துணிச்சல் தேவைப்பட்டது. அதை நேரடியாக சென்று பிடிக்கும் அளவிற்கு அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆகவே தான் அவர்கள் அவ்வாறு செல்லவில்லை. தேவன் அவர்கள் விசுவாசத்தை அதிகரிக்க 10 முறை அற்புதங்கள் செய்தார். ஆனாலும் அவர்கள் வனாந்திரத்தில் சுற்றி வந்தார்கள். அநேக நேரங்களில் அவர்கள் கொடிய பாவங்களை செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களுக்கு ஆசாரியனும் தீர்க்கதரிசியுமாக செயல்பட்டார். ஒரு ஆசாரியனாக மோசே சீனாய் மலையில் ஏறி அவர்களுக்காக மன்றாடினார். அவர்களை மன்னிக்குமாறு தேவனிடம் மன்றாடினார். இந்த வகையில் மோசே மிகவும் சிறந்த மனிதனாக செயல்பட்டார். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் மோசே சீனாய் மலை மேல் ஏறி சென்று
கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்று ஜெபிக்கிறார். அப்போது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். எப்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே தெரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். என்னை வேண்டாம் என்று தள்ளுவதால் வரும் விளைவை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று கூறினார். மோசே இந்த தேவ வார்த்தைகளை அவர்களிடம் சொன்னபோது மக்கள் மிகவும் துக்கித்தார்கள். மறுநாள் அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இரார் என்றார். இந்த அதிகாரம் தேவனோடு உள்ள நமது உறவை பற்றி கூறுகிறது. இதனை நாம் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இது அவர்கள் இரட்சிப்பின் உவமானமாக கூறப்படவில்லை. மோசே ஜெபித்த போது தேவன், நான் அவர்களை மன்னித்தேன் என்று கூறுவது மட்டும்தான் இரட்சிப்பு என்று கூறலாம். நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்விற்கு மன்னிப்பை விட இன்னும் அநேக காரியங்கள் அடங்கியிருக்கிறது. நாம் தேவனுக்கு செய்யும் ஊழியத்தின் மூலமாகவும் அவர் நமக்காக வைத்திருப்பதை சுதந்திரித்துக் கொள்வதன் மூலமாகவும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இதுதான் இங்கு கூறப்பட்டுள்ளது. வேதாகமம் நம்முடைய இரட்சிப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதையும் அவர்கள் அதை இழந்து போனார்கள் என்பதையும் கூறுகிறது. பவுல் அப்போஸ்தலன் நாம் விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று கூறுகிறார். மேலும் அவர், நாம் நற்கிரியைகளினால் ரட்சிக்கப்படாமல் நற்கிரியைகளுக்கென்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் அவைகளில் நடக்கும்படிக்கு தேவன் முன்னதாகவே நம்மை ஆயத்தம் பண்ணினார் என்றும் கூறுகிறார். பவுல் நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம் என்று கூறுகிறார். இதை வேறு விதமாக கூற வேண்டுமானால், நம் ரட்சிப்பிற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாக்குத்தத்த தேசம் இந்த உண்மையைத்தான் உவமானமாக கூறுகிறது. தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் நாம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடையுமாறு தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் தீர்மானிக்கலாம், நிறைவேற்றாமல் இருக்கவும் தீர்மானிக்கலாம் என்பதைத்தான் கூறுகிறது. ஆகாயத்தில் பறக்கும் விமானங்களை பார்த்திருப்போம். அவை எவ்வாறு தரையில் இறங்குகிறது என்பது நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு விமானி இதை குறித்து கூறும்போது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது நான் என்னை தரையிறக்குவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அதை தீர்மான எல்லை என்று கூறுவோம். விமானத்தை இறக்குவதற்கு தீர்மானித்த பின்பு தரையிறங்குவதிலிருந்து பின் வாங்க முடியாது. அதாவது இரண்டு மனதுடன் செயல்பட முடியாது. ஒருவேளை விமானம் விபத்திற்குள்ளாவதாக இருந்தாலும் தீர்மானித்த பின்பு மறுக்க முடியாது. தரையிறங்குவதற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து விடுவோம் என்று கூறினார். என்னாகும் 14ஆம் அதிகாரம் தேவனோடு நமக்கு இருக்கும் உறவை கூறுகிறது.
இது ரட்சிப்பை குறித்து பேசவில்லை என்பதை மீண்டுமாக நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இது தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் திட்டத்தை அறிந்து கொள்வதாகும். எந்த நோக்கத்திற்காக தேவன் நம்மை உண்டாக்கினாரோ, எந்த நோக்கத்திற்காக தேவன் ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை அறிந்து கொள்வதாகும். நாம் அவரது திட்டத்தை அறிந்து அதை செய்ய ஒருவேளை 10 முறை கூட நம்மை உற்சாகப்படுத்தலாம். ஆனால் இந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது போல, போதும், நான் முயற்சி செய்தது போதும் என்ற முடிவிற்கும் தேவன் வந்துவிடலாம். பவுல் ரோமர் 1 அதிகாரத்தில் தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று 3 முறை கூறுகிறார். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார், இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். தேவன் மனிதனை கைவிட்டு விட்டார் என்று கூறப்படவில்லை. ஆனால் மனிதன் எதை விரும்புகிறானோ அதை செய்யும்படியாக அவனை விட்டுவிடுகிறார். தேவன் நம்மை சொந்த விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் மக்களாக உண்டாக்கினார். நம் சொந்த விருப்பத்தை தேவன் ஒரு நாளும் தடை செய்ய மாட்டார். சுய விருப்பம் என்பது தேவனுக்கு பரிசுத்தமான ஒன்றாகும். தேவன் தாமே எல்லாவற்றையும் செய்ய திராணி உள்ளவராக இருந்தும் நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் இதற்கு மேல் முடியாது என்ற எல்லைக்கு வரும்போது நம்மை விட்டு விடுகிறார். உன் விருப்பப்படியே ஆகட்டும், நான் என் சித்தத்தை செய்ய வேறு யாரையாவது தெரிந்து கொள்வேன் என்று தேவன் கூறுகிறார். எஸ்தர் யூத மக்களை ரட்சிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தாள். மேதியா, பெர்சியா தேசங்களில் இருந்த யூதர்கள் அழிவை எதிர்பார்த்தனர். யூதர்கள் ராணியாகி எஸ்தரிடத்தில் முறையிட்டனர். தேவன் தம் மக்களை அந்தந்த இடத்தில் அமர்த்துகிறார். யோசேப்பு எகிப்திலும், தானியேல் பாபிலோனிலும், மோசே எகிப்திய அரண்மனையிலும், எஸ்தர் பெர்சிய அரண்மனையிலும் அமர்த்தப்பட்டனர். அழிவை எதிர்பார்த்திருந்த யூதர்கள் எஸ்தரிடம் சென்று, எங்களுக்காக ராஜாவிடம் விண்ணப்பம் பண்ணு என்று கேட்டார்கள். பெர்சிய மன்னரிடம் அழைக்கப்படாமல் யாராவது சென்றால் பொற்செங்கோல் நீட்டப்பட வேண்டும், இல்லையெனில் அவன் தலை எடுத்து போடப்படும் என்று சட்டம் உண்டு. எஸ்தர், நான் கடந்த 30 நாட்கள் அழைக்கப்படவில்லை என்று கூறினாள். ஆனால் மொர்தெகாய், நீ எங்களை விடுவிக்காமல் போனாலும் தேவன் எங்களை விடுவிப்பார். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொன்னார். எஸ்தர் சரித்திரத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யாவிட்டால் தேவனுக்கு நஷ்டம் ஒன்றுமில்லை. நாம் தேவனுக்கு அவசியமும் இல்லை. தேவன் வேறு யார் மூலமாவது தம் பணியை செய்து முடிப்பார். ஆனால் நஷ்டப்படுவது நாமத்தான் இருப்போம். என்னாகமம் 14 அதிகாரம் ஒரு துக்ககரமான செய்தியும் கூறுகிறது. மறுநாள் அதிகாலையில் ஜனங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட தயாரானார்கள். அவர்கள், நாங்கள் புறப்பட்டு செல்வோம் என்று சொன்னபோது மோசே அவர்களை நோக்கி, காலம் கடந்துவிட்டது, நீங்கள் தேவனை விட்டு பிரிந்து விட்டீர்கள், தேவன் உங்களை கைவிட்டு விட்டார் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். நீங்கள் எத்தனை வருடங்கள் வனாந்தர வழியாக அலைந்து திரிகிறீர்கள்? எவ்வளவு காலம் முன்பாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள்? தேவன் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து எத்தனை வருடங்கள் ஆயிற்று? எவ்வளவு காலம் முன்பாக தேவன் வாக்குத்தத்த தேசத்தை காட்டினார்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்ற இந்த சித்தத்தை தேவன் எவ்வளவு நாட்களாக காட்டிக் கொண்டிருக்கிறார்? தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை வைத்திருக்கிறார். தேவன் நம்மை விசேஷமாக படைத்து விசேஷ திட்டத்தையும் வைத்துள்ளார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமையும் தாளந்தும் எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு விசேஷமும் ஒப்பற்றதுமான பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். இந்த வாழ்க்கையில் தேவன் உங்களை ரட்சித்த போது உங்கள் ரட்சிப்பிற்கான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது இம்மைக்குரிய காரியம் மட்டுமல்ல, அது மறுமையையும் குறிக்கிறது. தேவன் நித்தியத்திற்காக உங்களை ரட்சித்திருக்கிறார். அதே நேரத்தில்
இம்மைக்குரிய சில நோக்கத்தோடு உங்களை ரட்சித்திருக்கிறார். தேவன் உங்களை கொண்டு சில பணிகளை செய்ய விரும்புவதால் உங்களை ரட்சித்திருக்கிறார். பவுலை குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போம். தேவன் பவுலை கொண்டு சில பணிகளை செய்ய சித்தமாயிருந்தார். ஆகையினால்தான் தமஸ்குவின் வீதியில் அவரை ரட்சித்தார். தேவனே சவுல் சபையை துன்பப்படுத்துகிறாயிற்றே என்று அனனியா சொன்னபோது தேவன் பவுல் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கும் பாத்திரமாக இருக்கிறான் என்று கூறினார். பவுல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம். எமது முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.